அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் பார்க்க போகிறது நாளைய தினம் 7/7/2026 மிக மிக சக்தி வாய்ந்த பிரபஞ்சவசிய நாள், மிராக்கிள் டே அல்லது மேனிஃபெஸ்டேஷன் டே அப்படின்னு நம்ம எப்படி வேணாலும் அழைக்கலாம். ஒவ்வொரு எண்களுக்குமே ஒவ்வொரு தனித்துவமான குணங்கள் உண்டு. அதில் 7 அப்படிங்கிற எண் அப்படிங்கிறது அனைத்து மதங்களிலும் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. இன்றைக்கி காலையில் நான் இன்னொரு பதிவு இந்த 777 மேனிஃபெஸ்டேஷன் டேக்காக போட்டிருந்தேன். அது 7 முறை நீங்கள் எழுதணும். ஒரு குறிப்பிட்ட வரியை நீங்கள் 7 முறை நாளை சரியாக காலை 7 மணிக்கு, அதே போல் இரவு 7 மணிக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம இதை மாதிரி எழுதக்கூடிய பதிவுகள் போட்டாலே அதுக்கு கீழே நிறைய பேர் ஜஸ்ட்டு நம்ம உச்சரிக்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் அந்த நேரத்திலே காலையில் நாங்கள் வேலைக்கு கிளம்பிகிட்ருப்போம் அல்லது பயணம் செஞ்சிட்ருப்போம். அந்த நேரத்தில் எங்களால் எழுதுறதுக்கு ரொம்ப சிரமம். ஸோ உச்சரிக்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு உடனே கமெண்ட் வந்தது. ஸோ அவர்களுக்காக இன்னும் நிறைய பேர் எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க கமெண்ட்டில், அப்படியும் சில கமெண்ட்ஸ் வரும். ஸோ அப்படிப்பட்டவர்கள் நாளை காலை சரியாக 7 மணிக்கு, அதே போல் நாளை இரவு சரியாக 7 மணிக்கு இந்த ஒரு வரியை நீங்கள் உச்சரித்தால் போதும். சாதாரணமாக நம்ம ஒரு வரியை உச்சரிப்பதை விட ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை பார்த்து கொண்டு ஒரு வரியை உச்சரிப்பது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் பலன்களை தரும். நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு முன்னாடி தெரியக்கூடிய அந்த பிம்பமும் அந்த வரியை உச்சரிப்பதால் அது இரட்டிப்பு பலன் தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நிறைய பேர் அந்த பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இடங்களில் இந்த கண்ணாடியை வச்சுருப்பாங்க. நம்ம பணப்பெட்டி, நகைப்பெட்டி, நகை கடைகள் அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் கண்ணாடியாக தான் இருக்கும். நம்மளை நாமே அழகு பார்த்துக்கிறதுக்கும் அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் ஒரு பிம்பம் ஒரு சைடில் வச்சுருக்கக்கூடிய ஜுவல்ஸ் எல்லாமே இன்னொரு பக்கம் அப்படியே பிரதிபலிக்கும். அந்த காரணத்துக்காகவும் அதை வச்சுருப்பாங்க. பட்டு புடவை கடையாக இருந்தாலும் சரி, விலையுயர்ந்த பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளில் நீங்கள் கண்ணாடியால் அலங்காரம் செய்யப்பட்டிருப்பதை பார்த்துருக்கலாம். அதனுடைய காரணம் இதுதான். இந்த 7 அப்படிங்கிறது எதை நமக்கு உணர்த்துகிறது? நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த 77, 777, 7777 அடிக்கடி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த எண்கள் அதை எதை குறிக்குது அப்படின்னு எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிகச்சரியான வழியில் தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு அற்புதமான நிகழ்வுகள் நடக்க போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் வர காத்திருக்கிறது. அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு பூரணத்துவம், ஒரு முழுமைத்தன்மையை அடைய போகிறீர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். சில பேரெல்லாம் சில விஷயங்களை நம்ம செய்யலாமா வேண்டாமா, இது நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதா, இதை செஞ்சால் நமக்கு இதை மாதிரிலாம் ரிஸ்க் வந்துடுமா, இல்லை இது ஃபெயிலியர் ஆகிடுமா, இது ஒரே குழப்பமாகவே இருக்கே அப்படின்ட்டு ஒருவித குழப்பத்தில் இருப்பாங்க. ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு புதிய வேலையில் போய் சேரணும் அல்லது ஒரு புதிய வரன் பார்த்துருப்பாங்க, அது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு பல குழப்பங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நீங்கள் அடிக்கடி இந்த 777 ஒரு வண்டி நம்பர் பார்க்கலாம் நீங்கள், அல்லது உங்கள் பில்லு அந்த அமௌண்ட் வந்திருக்கலாம், அல்லது உங்களோட டிஜிட்டல் கிளாக்கில் அந்த டைம் நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் இது உங்கள் கண்களில் அடிக்கடி படுதுன்னா, நீங்கள் இப்போ எந்த விஷயத்துக்காக குழப்பிட்டுருக்கீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களை வழிநடத்த காத்திருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் தங்களுக்கு நடந்த பாஸ்டில் நடந்த சில கசப்பான அனுபவங்களை வைத்து இப்போது நிகழ்காலத்தில் முடிவெடுக்க தடுமாறுவாங்க. அதை மாதிரியே திரும்ப ஒரு கசப்பான அனுபவம் நமக்கு நேர்ந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் தயக்கமும் அவர்களை முன்னேற விடாமல் தடுக்கும். அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. முடிந்தவையாக இருக்கட்டும். அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு குப்பையில் தூக்கி போட்டுடுங்க. இப்போ புது கதவுகள் உங்களுக்காக திறக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த 777 அப்படிங்கிற எண் நமக்கு உணர்த்துகிறது. பொதுவாகவே இந்த ஏஞ்சல் எண்கள் நம்மை நல்ல வழியில் வழி நடத்துவதற்காக தான் நம்ம கண்களில் படுது. நீங்கள் இதுவரைக்கும் இந்த எண்களை பார்த்தால் உங்களுக்கு ஆபத்து,
நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, உங்களுடைய பணம் தொலைந்து போய்விடும் அல்லது உங்களுக்கு உடல் நலம் கெட்டுவிடும் அப்படின்லாம் எந்த ஒரு எண்ணுமே கிடையவே கிடையாது. இந்த ஏஞ்சல் எண்களை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதற்காக தான் கடவுள் அந்த எண்களை உங்கள் கண்களில் அடிக்கடி காமிக்கிறாரு அப்படின்னு தாங்க அதுக்கு அர்த்தம். இப்பொழுது நாளை காலை சரியாக 7 மணிக்கு நீங்கள் கண்ணாடியை பார்த்து உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது. இல்லைங்க, நான் வீட்டில் இருந்து வெளியில் இருப்பேன், என்னால் கண்ணாடியெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் ஈவினிங் 7 o'clock, அதாவது நைட் 7 o'clock இந்த நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். ஸோ நம்ம கண்ணாடியை பார்க்கணும் அப்படிங்கிறதால நீங்கள் முகம் கை கால்லாம் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ளீஸிங்காக அந்த நம்மளுடைய முகத்தையே நம்ம பார்க்கும்பொழுது கொஞ்சம் அலங்காரம்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இந்த வரியை உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போது நம்ம எந்த வரியை நாம் உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் எ பவர்ஃபுல் மணி மேக்னட். நான் பணத்தை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த காந்தமாக இருக்கிறேன். ஐ எம் எ பவர்ஃபுல் மணி மேக்னட். நான் பணத்தை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த காந்தமாக இருக்கிறேன். ஐ எம் எ பவர்ஃபுல் மணி மேக்னட். நான் பணத்தை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த காந்தமாக இருக்கிறேன். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் மணி மேக்னட் அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய 99% பிரச்சனை பணப்பிரச்சனையாக தான் இருக்கின்றது. ஸோ அந்த பணம் நம் கையில் இருக்கும் பட்சத்தில் மற்ற அனைத்து பிரச்சனைகளையும், மரணம் உட்பட அனைத்து பிரச்சனைகளையும் நம்மளால் தள்ளி போட முடியும். ஏன்னா நல்ல ஒரு மருத்துவம் செய்வதற்கும் நம்ம கையில் காசு அப்படிங்கிறது அவசியம். ஸோ நம்மளுக்கு அந்த பணம் வேணும். இந்த வரிகளை நீங்கள் ஒரு முறையும் உச்சரிக்கலாம் அல்லது 7 முறையும் நீங்கள் உச்சரிக்கலாம். இதை நீங்கள் உச்சரிக்கும் பொழுதே நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள். அதாவது உங்கள் வீடு முழுக்க அபரிவிதமான பணம் கட்டுக்கட்டாக எங்கே பார்த்தாலும் இருக்குது. பீரோவை நீங்கள் திறக்கிறீங்க, பணம் நிறைந்து இருக்குது, அதில் இடம் இல்லாமல் கீழே கட்டுக்கட்டாக விழுது அந்த பணம். அதே போல் உங்களுடைய பர்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க, அங்கே பணத்தை நீங்கள் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அங்கே கண்கள் முழுவதும் மறைக்கும்படி அவ்வளவு பணம் நிறைந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள். ஏன்னா கற்பனைக்கு ஒரு வேலி யாராலையும் போட முடியாது. கனவு காணுங்கள், அது உண்மையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அளவில்லாத செல்வம் உங்களிடம் சேர்ந்திருப்பதாக நாளைய தினம் இந்த வார்த்தையை உச்சரிச்சுட்டு அதை நீங்கள் காட்சிப்படுத்துங்கள். ஸோ அதை மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்கும் பொழுது அது முழுதும் நிறைவேறாவிட்டாலும் கூட அதில் அட்லீஸ்ட் ஒரு 10% நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகும். மறுநாளே உருவாகாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அது உருவாகும். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான குறிப்பு, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி மிக சுத்தமாக இருக்கணும். அதில் கோடு கோடாக இருக்கிறது அல்லது கண்ணாடி உறிஞ்சிட்டு கருப்பு கலரில் அங்கங்கே புள்ளி புள்ளியாக இருக்கிறது இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நன்றி.